Let's pray. Loving Heavenly Father, we thank you, precious Lord, for your book, for your love, for bringing us together, for your predestination to call us together, Father God, for whatever you're going to teach us. Lord, thank you for this time. Thank you, Lord, for making it possible to connect, to study, and to learn, Father. What is of your intent? What is of your plan? What is of your will? So that we can align ourselves to that same plan, Father God. Help us, Father, to tune our hearts more towards you and not to ourselves. Help us, Father, to prioritize you in our life. Keep you in the center of our lives, Father God, in all that we do, the things which we plan, things which we think of when we are doing, when we are talking. Help us, Father, to keep you in the center. Take each of our lives, Father God, mold us, change us, transform us, so that we are of more use to you and we are better servants, Father, so that we can love you more and worship you better. Lord, take this time and whatever you have willed to teach us, please teach us. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So we are in Revelation and we finished chapter 16 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? And 16ல வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? All the seals are opened. Like Jesus எடுத்த scrolls, 7 seal are opened, 7 trumpet is finished, 7 bowls are also finished. அப்போ நெக்ஸ்ட் நடக்க போகிறது வேற ஒரு ஈவெண்ட் நடக்கணும் இல்லையா? பட் that happens only in 19. அதுக்கு இடையில இந்த 17, 18ல there is again a record of something else. It talks a lot about Babylon. Okay, so before I get into 17, 18, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் till 16 இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோடு இருந்ததுன்னா நமக்கு 17, 18 ரொம்ப ஈஸியாக ஃபிட் ஆகும். லைக் யூனோ இட்ஸ் ஈஸி டு ஃபைல் இட் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்ம மனசில் புரிகிறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் மச் 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 மோர் ஈஸியர். அதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ த்ரூ வாட் எவர் வி டிட் ஸோ ஃபார் in different perspectives. Okay, so let me try and explain. So நம்ம படிச்சுட்டு வந்தது சாப்டர் வைஸ் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இந்தந்த சாப்டர் அதான் 1 to 16 நம்ம அந்த வரிசையில் படிச்சுட்டு வந்தோம். பட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. அதாவது ஜீசஸ் கண்ணோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க வேண்டியிருக்கு, ஆர் சேட்டனுடைய ஸ்டோரி லைன் என்ன, நமக்கு ஹியூமன்ஸ் நமக்கு வேண்டியதில்லை. ஸோ இன் அவர் நம்ம பெனிஃபிட் ஆர் நம்ம ஹியூமன் டைம் லைனில் அது என்ன நடக்குது, ஏஞ்சல்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஐ திங்க் நம்ம முன்னாடி ஒரு தடவை பேசணும், maybe we will work on angels in the end of Revelation. Okay, and then last time we spoke about rapture pati இன்னும் கொஞ்சம் clarity we wanted to learn. So I thought let me finish this பண்ணுனா இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னும் கொஞ்சம் போவோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ அ ரீகேப் மாதிரி, ஆனால் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ ஐம் கோயிங் டு கோ. ஓகே, சரி. ஸோ ஐ திங்க் திஸ் வி நோ நவ் வெரி கிளியர்லி இல்லை? இதுதான் சீக்வன்ஸ். அந்த 7 years ரொம்ப ஃபோக்கஸில் இருக்குன்றத பார்க்குறோம். அதுலேயும் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 7 years கிரேட் ட்ரிபுலேஷன்ட்டு மல்டிபிள் டைம்ஸில் இருக்குது. ஐ மேட் சம் ஸ்லைட்ஸ், நம்ம அதையும் இன்னொரு தடவை பார்த்துக்கிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் திங்ஸ் சேஞ்ச் இல்லை. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். 7 seals பார்த்தாச்சு, 7 trumpet பார்த்துட்டோம், 7 bowls-உம் பார்த்து முடிச்சாச்சு. ரைட், ஆல் தீஸ் ஆர் ஜீசஸ் ஒவ்வொரு சீல் ஓப்பன் பண்ண இன்டென்சிட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் கூடிக்கிட்டே போகுது. அந்த 7th seal ஷுட் பி த லாஸ்ட். ஆனால் அதுக்கப்புறமும் கடவுள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் பாடங்களை இன்னும் கொடுத்துக்கிட்டே வராரு.
அதுவும் 7th ட்ரம்பெட்டுக்கு அப்புறமும் ஒரு 7 பவுல்ஸ் கொடுத்துட்டே வராரு. ஸோ அதனால தான் எவ்ரிபடி இந்த ஸ்காலர்ஸ் யூஸ்வலி ஃபீல் தட் அந்த 7 பவுல்ஸ்லாம் கடகடன்னு நடந்துரும் அப்படின்னு ரொம்ப தே ஃபீல் அ லாட். ஆல்சோ தெர் இஸ் தட் ஒன் வேர்ஸ் வேணா வாசிச்சுக்கோங்க. ஐ வாண்டட் டு டூ இட் செப்பரேட்லி, பட் லெட் அஸ் ஜஸ்ட் ரீட் இட். மேத்யூ 24 எடுங்களேன். மேத்யூ 24. I'm just searching for that verse. 1 second. 21. For then 21 there, to, for then there will be great distress, unequaled from the beginning of the world until now, and never to be equaled again. 21, 22. If those days had not been cut short, no one would survive. But for the sake of the elect, those days will be shortened. So actually Jesus is telling இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் டைம்ல நடக்கும். ஸோ இது கிரேட் ட்ரிபுலேஷன், அந்த ஹோல் சாப்டர் இஸ் அபவுட் எண்ட் டைம்ஸ், அண்ட் இது பர்டிகுலர்லி இஸ் அபவுட் த கிரேட் ட்ரிபுலேஷன். verse 15 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. we will study this later. ஸோ அந்த பட் தீஸ் டேஸ் ஆர் மேட் ஷார்ட். அப்போ அதனால தான் 7 இயர்ஸில் தான் இதெல்லாம் நடக்குது. அதுவும் கிரேட் ட்ரிபுலேஷன் 3.5 இயர்ஸில். அப்போ அந்த 3.5 இயர்ஸ் அவ்வளோ கொடுமைகளும் பயங்கரங்களும் நடக்குது. மேன் கேனாட் வித்ஸ்டாண்ட், லாஸ்ட் பண்ண உயிரோடு இருந்துக்கிட மாட்டாங்க. பாடம் தானே சொல்லி கொடுக்கணும்னு கடவுளுடைய ஆசை இல்லை. ஸோ அது இட் வில் நாட் ஹேப்பன். அதனால கொஞ்ச காலகட்டத்தில் ஷார்ட் டைமில் கடகடன்னு எல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ அதனால இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால ரொம்ப ஷுர் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்க போகிற காரியம் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இந்த சந்தேகங்கள்லாம் பீப்புளுக்கு வரும்னாக்கா, எப்படி இந்த ரேப்சர் ஷுவரா ட்ரிபுலேஷன் ஒன்று வந்து ஜீசஸ் வந்து போன காலத்திலேருந்து தெர் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஆர் ட்ரபிள்டு இல்லையா? ட்ரிபுலேஷன்ஸ் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு பூமியில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதெல்லாம் ட்ரிபுலேஷன் தானே அப்படின்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இல்லையா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க அப்படி ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதனால் வெவ்வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால, வெவ்வேறு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிறதுனால we are looking at these verses little more specifically. Okay, right. Okay, so இதுதான் நம்ம சாப்டர் வைஸ் படிக்கும் போது சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது நடக்கிறது, ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் எனி மச் டவுட், ரைட்? ஓகே, ஸோ இந்த 3.5 இந்த 7 இயர் பீரியடில் எப்படி கடவுள் பனிஷ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரோ, ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி அந்த டைம் பீரியட்லேயும் சால்வேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லை? பீப்புள் ஆர் coming to Christ to become believers of Christ. They are being saved by his blood. அதே faith தான் இல்லையா? faith of what happened on the cross. அப்போ 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இப்போ அதே காரியம்தான் அவங்களையும் சேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டே வரோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எப்படி சர்ச் இத்தனை வருஷம் கொடுத்து வச்சுருந்தார் பூமியில் இல்லை? சர்ச்சுக்கு ஒரு டியூட்டி கொடுத்து நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்து வச்சுருந்தார்ல. அதே போல் சர்ச்சு ரேப்சர் ஆகி போனதுக்கப்புறம் அப்போ யார் சொல்லுவா இல்லை? ஸோ அப்போ அதுக்கும் ஒரு வழி பண்ணியிருக்காரு, கடவுள் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ he shows mercy even at that time. ஸோ 144,000 ஜூஸை சீல் பண்ணி, அப்போ அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது, அவங்க தே ஆர் ப்ரொடெக்டட் இல்லை? அந்த மாதிரி சீல் பண்ணி 12 கோத்திரத்துலேருந்து பீப்புளை செலக்ட் பண்ணி, அத்தனை பெரிய கூட்டம் இல்லை, பட் ஆல் ஆர் ஜூஸ், நோட் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அவங்கள எப்போ செலக்ட் பண்ணாரு, எப்போ சீல் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது, டைம் தெரியாது. ஒருவேளை இது ரேப்சராகி உடனே நடந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த 7 இயர் பீரியட் பிகினிங்லேயே நடந்ததா, வி டு நாட் நோ. ஓகே, ஆனால் இந்த ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆனது 7th சீலுக்கு முன்னால் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் அது
ஆக்சுவலாக எப்போ சீல் பண்ணாங்கன்றது தெரியாது. ஒருவேளை இதையே வச்சுக்கலாம் நம்ம. 7th சீலுக்கு முன்னால் தேவர் ப்ரொடெக்டட் அப்படியும் அதாவது மற்ற ட்ரம்பட் அண்ட் பவுல் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு முன்னால் இந்த 144,000 were sealed-ன்னு we can understand. That's fine, but I think more interesting நமக்கு என்ன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ட்ரிபுலேஷன் அண்ட் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல 144,000 கடவுளுக்காக ஊழியம் செய்து இருந்தாங்க. ஓகே, ரைட். அது ஒரு காரியம் பார்த்தோம். ஏன் அவங்கள ஊழியக்காரங்கன்னு நினைக்கிறோம்னாக்கா, அவங்க இந்த 144,000 பீப்புளும் மவுண்ட் ஜயான்ல லேம்பு கூட நிற்கிறாங்கன்னு சொல்லி படித்தோம் இல்லை? அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் சீல்டு. மேபி தே டென்ட் ஈவன் டை, தே ஆர் ஸ்டில் இன் இஸ்ரேல் அண்ட் ஜீசஸ் இஸ் கம் அண்ட் தே ஆர் தேர் with him. So அவங்க whether they died and came back again or they did not die at all, அந்த tribulation period முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தாங்களா, அதுவும் again another point people talk about. But whatever, they are again with Jesus, saved, protected, and they are with Jesus. So அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். அது அந்த விஷயத்தை எழுதுன அடுத்த போர்ஷன்லேயே இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ட்ரிபுலேஷனில் சேவ் ஆன பிலீவர்ஸ். அதனால அந்த லிங்க் தட் இவங்க ஊழியத்துக்காக அதாவது காஸ்பல் மெசேஜ் சொல்கிறதுக்காக மிஷினரிஸாக செலக்ட் பண்ணப்பட்ட பீப்புள்னு வி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இப்போ சொல்கிறேன், இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன் நான் இந்த ரேப்சர் பற்றி பேசுகிறதுக்கு. அது ஒன் டே வி வில் ஹாவ் அ செப்பரேட் டாபிக் ஆன் ரேப்சர். பட் திஸ் இஸ் அனதர் பாயிண்ட். சர்ச்சு காலத்தில் ஊழியக்காரங்கன்னு யார் இருந்தால், வெவ்வேறு லாங்குவேஜ் பிலீவர்ஸ், இல்லை வெவ்வேறு கண்ட்ரி பிலீவர்ஸ், வெவ்வேறு ட்ரைபிள் உள்ள பிலீவர்ஸ், அவங்க தேசங்களுக்கோ வெவ்வேறு தேசங்களுக்கோ போய் ஆளுகளை எல்லாரையும் நம்ம காஸ்பல் மெசேஜ் சொல்லி சர்ச்சில் சேர்த்தாங்க. பீப்புள் வேர் ஆடட் டு த சர்ச். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெசிஃபிக்காக கோத்திர வைஸ் எடுக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் மிஷனரிஸ். ஸோ த ஃபோக்கஸ் இஸ் வெரி இஸ்ரேல். இல்லை, இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறதுக்காக செய்த காரியம் போல தெரியுது. அது ஏன் அப்படி? பிகாஸ் சர்ச்சஸ், த ரிமைனிங் சர்ச்சில் த அதர் பிலீவர்ஸ் ஆர் ஆல்ரெடி ரேப்சர்டு. அப்போ இஸ்ரேலை சேவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பாடமே, இந்த 3.5 + 3.5 இயர்ஸ் காரியமே. இந்த ட்ரிபுலேஷன் பீரியட் நடக்கிறதே இஸ்ரவேல் மனம் மாறுறதுக்காக, கண்ணு திறக்கிறதுக்காக, அந்த சேஞ்சுக்காக தான் அப்படின்னு அந்த பாயிண்ட்லையும் பார்த்தா ரேப்சர் அழகாக ஃபிட் ஆகும். ஸோ த ட்ரிபுலேஷன் பீரியடே is meant for Israel to know Messiah. யார் ஜீசஸை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க, உங்கள் கண்ணுகள் மூடி இருந்தது இல்லை, காதில் இருந்தாலும் கேட்கல, கண்ணு இருந்தாலும் பார்க்கலன்னு வரும்ல, அப்படி இருக்கிறது இப்போ திறக்கும். ஸோ அட் திஸ் டைம் தே வில் ஓப்பன். அப்போ தான் தே வில் க்ரை அவுட். இல்லை, எல்லாரும் தேல் க்ரை லைக் தே wounded the sun. ஆமாம், they really they crucified the son, adnala they'll mourn. Appo Jesus comes back again, adha second coming. So okay, we'll look at that in rapture. And in the point I felt like telling. Okay, coming back to tribulation period la God udeya salvation method onnu vandu in the 144,000 Jews, which was in chapter 7. Chapter 10, 7th trumpet ku munnala பைபிள் அந்த ப்ராஃபஸி, அந்த ஒரு லிட்டில் புக் ஆஃப் ப்ராஃபஸிஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு மைட்டி ஏஞ்சல் வந்து ஜான்கிட்ட சொல்லி அது எல்லாத்தையும் எழுத சொல்வார் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ஆல் திஸ் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ ஜானுக்கு அது ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட்னா, அகேன் கிறிஸ்டியன் பிலீவர், சர்ச் ரேப்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டோரி ஃபினிஷ்ட் மாதிரி இல்லை. தெர் ஆர் சம் மோர் ஒர்க் டு பி டன். இந்த காரியங்கள்லாம் நடக்கணும். இந்த டைமில் இஸ்ரேலும் சேவ் ஆவாங்க, மற்றவங்களும் சேவ் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் எழுத சொன்ன மாதிரி ஒரு மீனிங். ஓகே, அகெயின் இன்னொரு சாப்டர் 11ல் பார்க்குறோம். ஒரு 2 விட்னஸஸ், வெரி வெரி பவர்ஃபுல், வெரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இல்லை. அவங்க மோசஸ், எலைஜாலாம் பண்ண மிரக்கிள்ஸ் எல்லாம் தே குட் டூ
பிளேக்ஸ் வர முடியும், ஃபயர் கேன் கம் ஃப்ரம் ஹெவன், அந்த மாதிரிலாம் நிறைய மிரக்கல்ஸ்லாம் பண்ணுறாங்க, வினோதமாக நிறைய காரியங்கள் நடக்குது, அவங்களும் விட்னஸ் பண்ணுறாங்க. பட் திஸ் டைம் வெரி கிளியர்லி 3.5 years. Okay, so this part is very clear. இது எப்போ எப்போ நடந்ததுன்னு சொல்ல வேண்டாம், தேவைப்படலை. திஸ் இஸ் வெரி வெரி கிளியர். சாப்டர் 11ல் இருக்கிறது. இது வந்து எங்கே இவங்க ஊழியம் பண்ணுறாங்க? ஜெருசலேமில் மட்டும். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ தே ஆர் வெரி அகெயின் ப்ரோ இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கு மெசேஜ் கொடுக்குற இஸ்ரேலுடைய ப்ராஃபிட்ஸ் செய்த காரியங்கள், இஸ்ரேல் ரொம்ப ஸ்பெஷலாக மனசில் வச்சிருக்கிற எலேஜாவும் மோசஸும் செய்த காரியங்களை இந்த இந்த 2 பேரும் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் ரொம்ப ஈஸியாக விளங்கும், டக்குன்னு தெரியும். இல்லை ஃபயர் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னாக்கா நமக்கு பைபிள் வாசிச்சு எலைஜா தான் தெரியும்ல. ஸோ அவங்களுக்கும் நேர இமீடியட்லி தேர் மைண்ட்ஸ் வில் கோ தேர். ஸோ வெரி பவர்ஃபுல் மெசேஜஸ் த்ரூ தீஸ் டூ விட்னஸஸ். அவங்களுடைய ஸ்டோரி வி கேன் ரீட் இன் சாப்டர் 11. ஞாபகம் வச்சுக்கோங்க, படிங்க வேணா. அதுக்கப்புறம் சாப்டர் 14ல் ஏஞ்சல்ஸ் ஆர் டெல்லிங். இதுவும் ஐ டோன்ட் நாட் நோ த டைமிங், எப்போன்னு நமக்கு தெரியாது. நத்திங் இஸ் மென்ஷன்ட். பட் இட் இஸ் பிஃபோர் த 7 bowls. ஒருவேளை அது எழுதின டைம்லேன்னு நினைக்கணும்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் தேட் ஆல்சோ. டைம் போக போக இன்னும் ஸ்ட்ராங்காக உலகத்துக்கு மெசேஜ் போகுது இல்லை, ஏஞ்சல்ஸே மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் இன் சாப்டர் 14. ஸோ யூ கேன் சி ஹவு ஜட்ஜ்மெண்ட் டிசிப்ளினிங்னு நடந்துட்டே கடவுள் காட்டிக்கிட்டு இருக்கும் போதும் சால்வேஷன் மெசேஜும் வெளியில் இட் வாஸ் கோயிங் அக்ராஸ் வெரி கிளியர்லி. So actually both the disciplining and the salvation message rendum same, isn't it? Both are telling I am God, only I can save you, believe in me, have faith in me, worship me, repent. அதே தான் மெசேஜ் இல்லை, both ways it is the same. But God used this as well. Okay, right. Okay, so in the 3.5 years உள்ள முக்கியத்துவம், I just thought we will talk about it. Okay, whole Bible in the either 3.5 years, 42 months, 1260 days, or time, times and half time. இன்னும் half a time இன்னொரு இடத்துல, இன்னொரு கொஞ்சம் இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பைபிளில் நோட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ மீன் இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு, சந்தேகப்படுறதுக்கு ஐ திங்க் தெர் இஸ் இடமே இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எல்லா விதமாகவும் எக்ஸ்பிளைன், இன்னும் செகண்ட்ஸில் எழுதியிருக்கலாம், மினிட்ஸில் எழுதியிருக்கலாம், அந்த மாதிரி எல்லா ஒரு மிஸ்டீரியஸாகவே எழுதலை, ரொம்ப ஓப்பனாக மனுஷருக்கு விளங்கணும்னு எழுதினது மாதிரி இவ்வளோ கிளாரிட்டியோடு எழுதியிருக்கு இந்த டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரேட் ட்ரிபுலேஷனுடைய டைம் பீரியட். அதாவது 7 yearsல பாதி, அதான் 3.5 years. ஸோ இட் இஸ் ஸோ கிளியர். அதனால் இதுக்கு எதிர்த்து இருக்கிற ஆர்கியூமெண்ட்லாம் ஐ டோன்ட் ஈவன் நோ என்ன பேசிஸில் பண்ணுறாங்கன்னு. எனிவே, ஸோ இது லெட் அஸ் பி வெரி சூப்பர் கிளியர். ஏன்னா கிரேட் ட்ரிபுலேஷன் இஸ் ஃபார் 3.5 years அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்லைனில் பண்ண மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்புறம் நிறைய இது பைபிளில் 7 times இருக்கும். 7 times இருந்தாலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிக், ஒரு ஹாப்பினஸ், ஓகே, ஒரு எக்ஸைட்டட் பாயிண்ட். ஓகே, 7 times மென்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா ஓ நைஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுவும் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த விதவிதமாக எழுதின டைம் பீரியட் சேம் டைமை குறிக்கிற, சேம் காலகட்டத்தை குறிக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸு 7 times இருக்குது. ஓகே, ஸோ டைம், டைம்ஸ் அண்ட் ஹாஃப் அ டைம் அப்படின்னு த்ரீ பிளேசஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 42 monthsன்னு 2 places-ல, 1260 days-ன்னு 2 places. இந்த வசனங்கள் வாசிச்சிடலாம் நம்ம, தமிழ் or English, it doesn't matter. So Daniel 7:25. Tamil, English doesn't matter. Just let's read.
Daniel 7. Ah. And he shall speak great words against the Most High, and shall wear out the saints of the Most High, and think to change times and laws, and they shall be given into his hand until a time and times and the dividing of time. Okay. All right. So இது வந்து Antichrist is talking too much. He is persecuting believers. இல்லையா நோட் பண்ணிட்டே வாங்க பைபிளில் கண்ணு வச்சுட்டே வாங்க. And he will change the times and law. அப்போ என்ன அர்த்தம் கடவுள் என்னென்ன நிர்ணயிச்சிருக்காரோ இல்லை வாட் எவர் ஹி ஹேஸ் பிளான்ட் அண்ட் அப்பாயிண்டட் அ ஸ்பெஷல் டைம் இது ஸ்பெஷல் ஃபீஸ்ட் அப்படின்லாம் டெம்பிள் காலத்தில் நிறைய நடந்தது இல்லையா அது எல்லாத்தையும் ஹீ சேஞ்சஸ் இட் ஆர் ஹி பிளான்ஸ் டு சேஞ்ச் இட் ஓகே ஆனால் இது எல்லாத்தையும் God allows. It will be given to his hand. இல்லை அவர் கடவுள் கொடுக்குறாரு அலோவ் பண்ணுறாரு இது நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு how long 3.5 years ஓகே ஸோ ஆன்டிக்ரைஸ்டுடைய ரொம்ப அட்டூழியம் லைக் ரொம்ப ரொம்ப மோசமான பிஹேவியர் 3.5 yearsக்கு God is allowing. Very clear? Any doubt? Okay. Can we read the next time that is mentioned? Daniel 12:7. And I heard the man clothed in linen, which was upon the waters of the river, when he held up his right hand and his left hand unto heaven, and swear by him that liveth forever that it shall be for a time, times and a half. And when he shall have accomplished to scatter the power of the holy people, all these things shall be finished. So, if you look at other connected verse on the verse 4, okay. But thou, O Daniel, shut up the words and seal the book, even to the time of the end. Many shall run to and fro, and knowledge shall be increased. அதாவது the angel is telling end time prophecy, okay? ஸோ அந்த டைமில் என்னெல்லாம் நடக்கும்னாக்கா verse 1ல பார்த்தீங்கன்னா there shall be a time of trouble such as never before இல்லை ஒரு நேஷனும் அண்டர்கோ பண்ணாத மாதிரி உன்னுடைய பீப்புள் அப்போ இஸ்ரேல் வில் கோ த்ரூ வெரி வெரி டஃப் டைம் ஓகே ஸோ அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க some people will die also many people I mean many of people அதாவது பின்னால் நடக்க போகுதுன்றது காட்டுறதுக்காக அப்படி நடக்கும்லாம் சொல்லிட்டு some will go to hell some will go to heaven எல்லாம் சொல்லிட்டு he'll say write down all this but you will not understand this is more useful for the end times அதான் seal the book இப்போ விளங்காது யூ ஜஸ்ட் க்ளோஸ் த புக் அப்போ தான் டேனியல் சேஸ் ஐயோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு தென் he tells him that ஒரு டைம்ஸ் அந்த ஒரு 3.5 இயர்ஸுக்கு ஹோலி பீப்புள் வில் பி ஹேண்டட் ஓவர் டு சாத்தான் கையிலே கொடுத்தது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம் வரும் அதுக்கப்புறம் இட் வில் பி ஃபினிஷ் அதுக்கப்புறம் தட் இஸ் தி எண்ட் தட் இட் வில் சேஞ்ச் த வேர்ல்ட் இட் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ இந்த போர்ஷனும் நீங்கள் திரும்ப வேணாலும் வாசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இங்கேயும் அந்த மென்ஷன் இஸ் இஸ்ரேல் வில் கோ த்ரூ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபார் 3.5 years அப்படின்ற மென்ஷன் ஓகே டேனியல் 12:7 ஓகே இன்னொரு இடத்துல ரெவலேஷன் 12:14 And to the woman were given 2 wings of a great eagle, that she might fly into the wilderness, into her place, where she is nourished for a time, and times, and half a time, from the face of the serpent. So இது யாரை பத்தி go if you look up at the if you look at the earlier verses this is about இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல் எப்படி பேபி ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும் சேட்டன் இஸ் ட்ரபிளிங் இஸ்ரேல் ஆஸ் அ உமன் இல்லை
அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் ஜீசஸ் இஸ் பார்ன், he is ascending to heaven. அதுக்கப்புறம் சேட்டனுக்கு இன்னும் கோவம் இஸ்ரேல் மேலே. அதுக்கப்புறம் இஸ்ரேலை ரொம்ப ட்ரபிள் பண்ணுறதுக்கு வரும்போது காட் கிவ்ஸ் இஸ்ரேல் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், லைக் விங்ஸ் கொடுக்குற மாதிரியும், நரிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியும், ஒளிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குற மாதிரியும் எழுதியிருக்கோம் அதில். அப்போ இஸ்ரேலில் காட் இஸ் ப்ரொடெக்டிங். ஓகே, அதை ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் கொடுத்தோ ஸ்பெஷல் வேற எப்படின்னு டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. பட் அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ்ரேல் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஹவு லாங்? த சேம் 3.5 years. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ இந்த 3.5 yearsல கொடுமையான பயங்கரமான காரியங்கள் வரும்னு சொல்லியிருக்கு ரெவலேஷனில். அந்த 3.5 years அன்கேர்டு இல்லை, கடவுள் கண்ணை விட்டு போகலை, ரைட்? யூ கெட் தட் பாயிண்ட்ல. தே ஹாவ் ட்ரபிள், ஏன்னா தே ஹாவ் நாட் ரெக்கக்னைஸ் ஜீசஸ். அதனால தே ஆர் பீயிங் டாட் அ லெசன். அவங்களுக்கு பாடம் தான் இஸ் கோயிங் ஆன். பட் காட் இஸ் ஸ்டில் keeping an eye on them so that they will learn the lesson. அவங்க அது படிக்காமல் ரிபெல் ஆகி இறந்து போனாங்கன்னா லாஸ்ட், ரைட்? ஸோ அவங்க கஷ்டம் இருந்தாலும் ஃபர்னஸில் இருக்கிற மாதிரி இருந்து மற்ற இம்ப்யூரிட்டிஸ்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தே ஆர் கோயிங் த்ரூ தட். அண்ட் அட் தட் டைம் ஆல்சோ காட் இஸ் டேக்கிங் கேர். இப்போ இது வந்து நமக்கு கதை மாதிரி இருக்கலாம். பட் திங்க் அபவுட் the people who are alive during the end times and who is Israel. இல்லை, இஸ்ரேல் மக்கள் எண்ட் டைம்ஸில் யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் கொடுக்கும், ஹோப் கொடுக்கும், இல்லை கடவுள் மேலே இன்னும் நம்பிக்கை வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் பீயிங் ரிட்டன் டவுன். ஓகே, ரைட். லெட் us look at 42 months. Any thoughts by anybody? Stop me anytime, okay? சரி, I mean, in case I'm not clear or something. All right. 42 months பாப்போமா? Revelation 11:2. But the court which is without the temple leave out and measure it not, for it is given unto the Gentiles, and the holy city shall they tread underfoot 42 months. So this is also we saw that, so ஒரு டெம்பிளை மெஷர் பண்ண சொல்லியிருக்கோம். மெஷர்னா காட் இஸ் ஜட்ஜிங், ரைட்? அப்போ அதில் இஸ்ரேல் மக்கள் மட்டும் போகக்கூடிய ஹோலி பிளேஸை மெஷர் பண்ண சொல்லியிருக்கு. வெளியில் இருக்கிற இடத்த மெஷர் பண்ண வேண்டான்னு கடவுள் சொல்கிறாரு. தட் இஸ் ஃபார் த ஜென்டைல்ஸ் டு கம். ஸோ அந்த போர்ஷனை லீவ் இட் அவுட், அதை இப்போ மெஷர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஜென்டைல்ஸ்க்கு, தட் இஸ் அ செப்பரேட் பாயிண்ட். அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இஸ்ரேல் மக்கள் வர்ஷிப் பண்ணுற விதம், வர்ஷிப் பண்ணுற டெம்பிள், வர்ஷிப் பண்ணுற ஏரியா. ஸோ அகெயின் இட்ஸ் அனதர் ப்ரோ இஸ்ரேல் கமெண்ட். அண்ட் அது இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஜெருசலேம் வில் பி அண்டர் த ரூல் ஆஃப் ஜென்டைல்ஸ், ட்ராம்பிள்டு, சும்மாவும் இல்லை, இட் வில் பி அண்டர் ஃபுட் ஃபார் 42 months. அந்த டைமில் த ஹோல் ஆஃப் ஜெருசலேம் வில் பி ஜெருசலேம். அப்போ இந்த ஜென்டைல்ஸ் எல்லாம் அந்த டைமில் ரொம்ப இருக்கும். அண்ட் வி நோ தட், வி சா தட்ல ஆன்டிகிரைஸ்ட் வில் பி ரூலிங். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜெருசலேம் வில் பி ட்ரீட்டட் பிரிட்டி பேட்லி. அதுவும் 3.5 years. ஓகே, ஓகே. இன்னொரு 42 months வந்து ரெவலேஷன் 13:5. This is about Antichrist. Okay, so if I read 13:4, so they worship the dragon dragon is Satan, yeah? So people worshipped Satan, who gave authority to the beast, who is Antichrist, and they worship the beast, saying, who is like the beast, who is able to make war with him? அப்படின்னா அந்த wonder பண்ணி they are worshipping Antichrist. Antichristக்கு பவர் எங்கிருந்து வருது? From Satan. And Antichrist was given a mouth speaking great things and blasphemies, and he was given authority to continue for 42 months, which we saw, Daniel 7:25 இதே தான் இருந்தது இல்லையா? So same thing is coming in Revelation 13:5. அங்க times and half a time இருந்தது. ரெவலேஷனில் 42 months மென்ஷன் பண்ணியிருக்கு. Both are same
amount of time. Okay. So 42 months பார்த்தோம். Let us look at 1260 days. Oh, days of years. Okay. Revelation 11:3. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரத்தை கொண்டிருக்கிறவர்களாய் 1170 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இதுதான் அந்த 2 விட்னஸ்ல அவங்க ஜெருசலம்ல, ரிமெம்பர் ஜெருசலம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு? ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ரூலிங். இட்ஸ் நாட் லைக் அ ஹோலி சிட்டி மாதிரி பத்திரமான ஒரு இடம் கிடையாது. அங்கே தான் ஆன்டி கிரைஸ்ட் மஸ்ட் பி டூயிங் மெனி பேட் திங்ஸ். அந்த இடத்துல இந்த 2 விட்னஸஸ் வெரி பவர்ஃபுல்லாக அவங்க அதே 3.5 years இவங்களும் தே ஆர் ஆல்சோ டாக்கிங். ஓகே, அந்த கடவுளை எழுப்பியிருக்காரு. அதே 1260 days ஒரு 3.5 yearsக்கு அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு வசனம் ரெவலேஷன் 12:6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1120 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இது இஸ்ரேல் பத்தி இல்லையா? இஸ்ரேல் வந்து அந்த 3.5 years ரொம்ப கஷ்டம். ஆன்டி கிரைஸ்ட் வில் பி அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ரொம்ப ரொம்ப சாத்தானே இல்லை, ஃபார் ஆன்டி கிரைஸ்டுக்கு பவர் கொடுக்குற சேட்டனே வில் பி ட்ரபிளிங் இஸ்ரேல் இல்லை, பின்னால் ரொம்ப தொந்தரவு பண்ணும். அந்த டைமில் காட் இஸ் கிவிங் அ பிளேஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், ஒரு இடமும் உண்டாக்கி கொடுத்துருக்காரு ஃபார் 3.5 years. எல்லாம் அதே 3.5 yearsக்கு. ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ வெரி நைஸ், வெரி வெரி ஃபார் இஸ்ரேல். இதை நான் மேப் இந்த டைம்லைனில் போட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சேட்டனோட ஃபால் ஹேப்பன்ஸ் இன் தட் டைம் பீரியட், அந்த மிட்டில் தான் நடந்திருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஹி கெட்ஸ் வெரி ஆங்க்ரி. ஸோ ரெவலேஷன் 12ல் பார்த்தீங்கன்னா மைக்கேலும் இப்போ தானே வாசிச்சேங்க 6 verses ரெவலேஷன் 12:6 வாசிச்சிங்க இல்லையா? இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸ் 3.5 yearsன்ட்டு. அது தொட்டு அடுத்து தான் அந்த சேட்டன் வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் ஹெவன். மைக்கேல் கூட சண்டை பொல்லாம் போட்டு ஹீஸ் சென்ட் அவுட் இல்லை, ஹீஸ் கிக்ட் அவுட் ஆஃப் ஹெவன். ஹெவனில் இடம் இல்லாமல் ஹீஸ் த்ரோன் டு எர்த். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த வார் கேப், அந்த வார் எழுதியிருக்கும். அந்த வார் எழுதி முடிச்சு திரும்ப இஸ்ரேலுக்கு போயிடும். verse 13 பாருங்க. verse 13 வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அப்ப இஸ்ரேல தொந்தரவு பண்றது. அப்ப எப்போ நடந்திருக்கணும்? அதே 3.5 years இருக்கணும். கரெக்டா? அதனால ஃபால் ஆஃப் சேட்டன் டு எர்த், அதாவது ஹெவனுக்கே போகாம தள்ளிவிடப்பட்டு அந்த பேட்டில், மைக்கேல் கூட நடந்த பேட்டில், அதெல்லாமே இந்த 3.5 years பீரியடுக்கு ஜஸ்ட் அந்த டைம்ல தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ரெவலேஷன் 12ல். ஏன்னா ஓ டு எர்த் டுவெல்லர்ஸ்னு சில வசனங்கள் உண்டு. அதாவது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஐயோ ஐயோன்னு எழுதியிருக்கோம் நிறையா. அது ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு ரீசன் நம்ம அதை டைம் பண்ணோம்னா, அந்த வசனங்களை டைம் பண்ணோம்னா இட் வில் ஆல் ஃபிட் வித் ஃபால் ஆஃப் சேட்டன். ஏன்னா சேட்டன் இஸ் ஆங்க்ரி, கோபத்தில் ஹில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஹில் பி ஆங்க்ரி. ஏன்னா ஹீ வில் நோ டைம் இஸ் ஓவர் இல்லை. இப்போ இந்த 3.5 yearsல தான் ஹீ கேன் டூ அது. மேபி ஹீ நோஸ் டைம் இஸ் வெரி ஷார்ட். ஏன்னா ஜீசஸ் வந்தாச்சு, சர்ச் கிரேஸ் பீரியடும் முடிஞ்சாச்சுன்னு தெரியும். இப்போ நவ் ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஹெவன். அப்போ இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு இல்லை? ஹீல் பி இன் ஹெல் சூன். ஸோ ஹிஸ் டைம் ஆன் எர்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான காலம் தெரியும். அதனால தான் ஹீல் பி வெரி வெரி அப்செட், வெரி 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 ஆங்க்ரி. ஓகே, ஸோ பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நடந்து போயிட்டு. Okay, let me mute her who's talking. Okay, okay, so
ஸோ ரெவலேஷன் 12ல் சேட்டன்ஸ் ஃபாலும் இந்த மிட் அந்த ட்ரிபுலேஷனுக்கு நடுவில் தான் நடந்திருக்கணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் லைக் தட். ஓகே, அப்படி எழுதியிருக்கிறதுனால we can அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி சேட்டனோட ஃபால் நடக்கும்போது அது நடக்குது, பேக்ரவுண்டில் நடக்கும். இங்கே விட்னஸஸ் எழும்புறாங்க. ஏன்னா சேட்டனோட ஃபாலுக்கு அப்புறம் தான் ஆன்டி கிரைஸ்ட் பிஹேவ்ஸ் வெரி வெரி பேட்லி. அது வரைக்கும் ஹீ இஸ் லைக் மோர் லைக் அ ரூலர். ஓகே, ஃபால்ஸ் deceived ruler, but now he'll start saying I am God. ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்விட்ச் ஒன்று மாறும். ஆன்டிகிரைஸ்ட் வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் காட். அது வரைக்கும் ஹீ இஸ் லைக் அ கிங் ஆர் அ ரூலர், அண்ட் தென் ஹீ பிகம்ஸ் லைக் திஸ். ஃபால்ஸ் ப்ராஃபிட் வந்து பீப்புள் வர்ஷிப் ஆன்டிகிரைஸ்ட் அப்படிலாம் சொல்கிற ஒரு 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 வித்தியாசமான ஒரு பிஹேவியர் ஆரம்பிக்கிறது. வில் அகெயின் we can understand சேட்டனோட ஃபால்னால சேட்டன் இன்னும் கொடூரமாக he is behaving, and that's why all that is happening. அதுக்கும் we have proof. ஓகே, ஸோ இஸ்ரேலோட ப்ரொடெக்ஷனும் வி சால நம்ம நிறைய வசனங்கள் வாசித்தோம். அண்ட் ஆன்டி கிரைஸ்டோட பிஹேவியர் மோசமாகிறது. ஓகே, ஸோ ஜீசஸ் சொல்கிற அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன், அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இவெண்ட்டை குறிப்பிடும் போது இட் இஸ் நாட் அபவுட் பீப்புள். ஓகே, பீப்புளுடைய எர்த்குவேக்கோ ஃப்ளட்டோ ட்ரவுட்டோ வாரோ அதை வந்து அபாமினேஷன் சொல்ல மாட்டார் ஜீசஸ். அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் சொல்கிறது வந்து கடவுளுடைய காரியத்தை டெசிக்ரேட் ஆகிறது, பிளஸ்வீம் ஆகிறது இல்லை, அந்த ஹோலினஸ், ஹோலியாக வைக்க வேண்டிய ஒன்று அன்ஹோலியாக நடத்தப்படுறது, அதுதான் அபாமினேஷன். அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்ற ஒரு அந்த இங்கிலீஷ் வேர்டு வரும். தமிழ் என்ன அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் தெரியல. லெட் மீ சி, ஐ திங்க் Matthew 24 ஃபுல்லாகவே ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் எண்ட் டைம்ஸ். நம்ம அது தனியாக திரும்ப படிப்போம். Matthew 24, ஆமாம் 24:15 தமிழில் யாராவது வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அதான், ஸோ அன்ஹோலினஸ், ஒரு அருவருப்பான ஒரு செயல் வந்து இட் இஸ் அபவுட் தட். ஸோ அதில் என்ன நடக்கும்னா, அகெயின் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இது வரைக்கும் பேசினது படித்தது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி கிரைஸ்ட் வந்து எப்போ ஏர்த்துக்கு வர்றது, ஃபஸ்ட்டு சீல் ஓப்பன் ஆகும்போது ஒயிட் ஹார்ஸில் ஃபால்ஸான ஒரு பீஸ் இல்லை, பீஸ்ன்னு மக்கள் நினச்சி ஏமாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் கொண்டு வர ஒரு நல்ல ஒரு சூப்பர் டாக்கர், நல்லா பேசுவாங்க. மேபி ஹீ ஹேஸ் குட் ஐடியாஸ், ஹீ இஸ் அ வெரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், சார்மிங், வெரி ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக தட் ரூலர் இஸ் கம்மிங் அப், தலையை தூக்குறாங்க. இஸ்ரேல் எப்போ யூஸ்வலாக ஒரு ஒரு இன்னொரு ரூலரை ரொம்ப விரும்புவாங்க, ஆர் இஷ்டப்படுவாங்க, ஆர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலை குறித்த காரியங்களுக்கு அவங்க எதுவும் செய்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இந்த பர்டிகுலர் மேன் இஸ்ரேலோட ஒரு கவனன்ட்டே ப்ரிப்பேர் பண்ண, கவனன்ட்னா ஒரு கான்ட்ராக்டோ ஒரு பீஸ் டீலோ என்னமோ நடக்குது பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட். இது அகெயின் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் சீல். ஓகே, ஒயிட் ஹார்ஸ். அப்போ இஸ்ரேல் இஸ் அக்செப்டிங் திஸ் வெரி அட்ராக்டிவ் ரூலர். என்ன ரீசனாக இருக்கும்னு வி திங்க் இட் வில் பி அபவுட் டெம்பிள். ஏன்னா இந்த டெம்பிளை கட்டணுன்றது இவங்களுடைய மாறாத ஆசை. அவங்களோட ஜெபம் முட்டி முட்டி அழும்போதெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணுறது அதுதான், ஜெருசலேம் திரும்ப பெரிய கேபிட்டல் ஆயிரணும், திரும்ப டெம்பிள் வந்துடணுன்றது தான். பேபிலோன் காலத்துலேருந்து போனாங்க பாருங்கள், டேனியல் காலத்துலேருந்து அவங்களுக்கு அந்த அந்த ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆசை அவங்களுக்கு. ஆசைன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறது,
அவங்களுடைய ட்ரீமே அதுதான் நடந்துடணும்னு. அப்போ டெம்பிள் கெட்ட அலோவ் பண்ணுறேன்னு ஒரு ரூலர் சொன்னால், அதுவும் வேர்ல்டு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரூலர் சொன்னால், இஸ்ரேல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களும் தே வுட் ஹவ் அக்செப்டட் ஆன்டிகிரைஸ்ட்னு அப்போ தெரிஞ்சிருக்காது. தே வுட் ஹவ் அக்செப்டட் திஸ் நியூ ஒன் வேர்ல்டோட ரூலர்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ இது மாறும்? இந்த லாஸ்ட் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியடில் அவர் கட்டின டெம்பிளாக இருக்கலாம், ஓகே, அண்ட் பட் அந்த டெம்பிளில் ஹீல் சே ஐ ஆம் காட் நாட் யாவே. அப்போ அது தட் பிகம்ஸ் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். ஓகே, அந்த வார்னிங் தான் டேனியலும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டேனியல் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு ஜீசஸ் மேத்யூ 24ல். ஸோ இந்த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் happens in the start of Great Tribulation, beginning of 3.5 years. This we can understand. Okay, we'll read some verses. வாசிச்ச வசனமா இருக்கும், but let us read. Daniel 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். பர்ஃபெக்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? வெரி கிளியர்ல. ஏதாவது விளங்காத பாயிண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கிளாரிட்டி இல்லைன்னா. பட் இட்ஸ் வெரி வெரி கிளியர், இதில் டவுட்டே இருக்க வேண்டாம். ஓகே, Daniel 7:25. Daniel 9:27ல அந்த ஒரு வாரம், அதுதான் இந்த 7 years வந்துட்டு அந்த நடு வாரத்தில் he is doing abomination of desolation. ஓகே, 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆமாம், ஸோ there will be some time period அந்த 3.5 yearsக்கு this will go there, and again அந்த கடலுடைய சட்டங்களையும் டைம்ஸையும் he will change. ஸோ இதெல்லாம் part of the temple act. டெம்பிள் ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ்டு கிடையாது, நமக்கு அதில் சம்மந்தம் ரொம்ப இல்லை, சர்ச்சுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா we are Gentile believers, we are church இல்லை. ஸோ நமக்கு அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகலை. பட் காட் கேவ் இஸ்ரேல் லாட் ஆஃப் லெவிட்டிக்கல் ரூல்ஸ். டெம்பிளில் பிஹேவியர் எப்படி, யார் யார் எங்கெங்கே போகணும், யார் யார் என்னென்ன வேலை செய்யணும், எப்பப்போ நடக்கணும், இந்த ப்ரெட்டை வாரம் இப்படி செய்து வைக்கணும், இத்தனை வைக்கணும், அதில் என்ன எண்ணெய் ஊற்றணும், என்ன பர்ஃப்யூம் பண்ணணும், அது எத்தனை நாள் டெம்பிளில் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல தூரப்படக்கூடாது, யார் யார் சாப்பிடணும், எந்த குடும்பம்லாம் தான் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி அந்த அளவுக்கு நுணுக்கமாக டீட்டெயில்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எத்தனை தடவை ஆஃபரிங்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஆஃபரிங்ஸ், இதெல்லாம் ரூலை மாற்றினா ஓகே. ஸோ இட் வில் அஃபெக்ட் இஸ்ரேல். அகெயின் இட் இஸ் வெரி ப்ரோ இஸ்ரேல் இல்லையா, இது ரொம்ப இஸ்ரேலை சுற்றின விஷயம். ஸோ இஸ்ரேலுக்கு இது ரொம்ப அதான் அபாமினேஷன், ரொம்ப ஹிட் பண்ணும், அவங்களுக்கு ரொம்பவே உறுத்தும். ஓகே, ரைட். 8:13 வாசிச்சிடலாமா? Daniel 8:13. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினதை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு படுவதை குறித்து உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். ஆமாம், ஸோ எவ்வளோ நாள் இந்த டெம்பிள் இந்த மாதிரி கஷ்டப்பட போகுது. ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாமே all starts off with this 3.5 years. Okay, so you will note that also. Daniel 11:36.
ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனை கூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். கரெக்ட். ஸோ அதான் த கிங் ஆன்டிகிரைஸ்ட் ரூலர் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஹிஸ் ஓன் வில்லுக்கு ஹில் டாக் அண்ட் தன்னை உயர்த்தி 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 காட் இடத்துக்கே அபவ் காடா ஓகே கடவுள் இடத்துக்கே வந்து அஃப்கோர்ஸ் ஹில் டாக் அகெயின்ஸ்ட் காட். ஸோ இந்த இதுகள் எல்லாம் நடக்கிறதுமே இந்த 3.5 years தான். ஓகே, இதுக்கு மேலே கிடையாது. அப்போ அந்த பீஸ்ட் ஆன்டிகிரைஸ்ட் வர்றது, ஆன்டிகிரைஸ்ட்க்கு இந்த பவர் கிடைக்கிறது எல்லாமே இந்த டைம் தான். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் வந்து மார்க் அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணலனாக்கா யூ வில் டை, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுனா வி வில் உங்களுக்கு வி வில் கில் யூ, அந்த மாதிரி ரொம்ப ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக வர்றது எல்லாமே இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த பீரியடில் தான், இந்த 3.5 years பீரியடில் தான். ஓகே, ஹோலி டெம்பிள் இஸ் ட்ராம்பிள்டு, பிலீவர்ஸ் பர்சிக்யூட்டட், ஆல் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, இந்த 3.5 yearsல. I think by now we have read most of the verses and it should be pretty clear. டவுட் வரவே தேவை இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி இந்த பார்ட் டவுட் வர இடங்கள் உண்டு which we can talk about, but இந்த இதில் there should be no doubt at all. Revelation 13:5 பார்க்கணுமா? பார்த்துருவோமா? இன்னொரு தடவை பார்த்துருவோம். 13:5 அதே 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 வசனங்கள் தான், பட் if it helps hopefully. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கரெக்ட். ஆன்டிகிரைஸ்டுக்கு கடவுள் கொடுக்குறாரு. he is giving him, allowing it to do. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்டிகிரைஸ்ட் இஸ் நாட் வின்னிங். ஆன்டிகிரைஸ்டுக்கு கூட பவர் கிடையாது, எதிர்த்து நிற்கிறதுக்கு முடியாது. கடவுள் அலோவ் பண்ணுறாரு நடத்துறதுக்கு. எதுக்காக? அவருடைய பிளான் படி உலக மக்கள், மோர் அண்ட் மோர் மக்கள் கடவுளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வடிகட்டுறாரு. ஹி இஸ் லிட்ரலி ஃபில்ட்ரிங். இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து வளர்ந்து போகிற ஒரு செடியா இல்லை நல்ல வித்து நல்ல ஹார்ட்ல இருந்து நல்லா வளர்கிற செடியா வித்தியாசம் பார்க்கறதுக்காக he is allowing this to happen. அதை முன்னாலேயே எழுதி வச்சுட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ கிளியர். அப்போ கடவுள் பனிஷ் பண்ணுற ஒரு டைம் வரும்போது, இல்லை ஹெவன் ஆர் ஹெல்லுன்னு வரும்போது மனுஷனுக்கு நிற்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஒன்ஸ் ட்வைஸ் இல்லை, எத்தனை 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 சான்ஸ் அதை முன்னாலேயே சொல்லி, அப்போ அது நடக்கும்போது இன்னும் எவ்வளோ கிளியராக விளங்கணும் இல்லை? அவ்வளோ ஷுவராக எழுதி முடிச்சு டைம் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல்னு டைமும் சொல்லி God is being so gracious. அவர் ரிமெம்பர் he is the creator. அவர் இவ்வளோ பொறுமையாக பேஷண்ட்டாக மர்சிஃபுல்லாக இருக்க தேவையே இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி. அவர் இருந்தாகணும்னு சொல்கிறதுக்கு அவர் நம்ம அதை ரைட் மாதிரி கேட்குறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது இல்லை, நம்ம டிமாண்ட் பண்ணவே முடியாது. பியூர்லி அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் he is doing all this. யாருக்குமே இந்த அத்தாரிட்டியும் கிடையாது. ஸோ he out of his love he is doing all this. It just underlines his love. Absolutely right. Okay, Revelation 11:2 வாசிச்சுட்டு I think we'll close this slide. It's the same thing. இருக்கட்டும், I think we know. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போட்டு பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். ஓகே, ஸோ இது அதான் அந்த 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 டெம்பிள் கட்டி அது ஸ்டில் இட் வில் பி ஒரு ஜெருசலேம் கஷ்டப்படும், புது டெம்பிள் கொஞ்சம் கஷ்டப்படும், ஆல் ஃபார் 3.5 years. ஓகே, ஸோ தெர் ஷுட் பி நோ டவுட் அபவுட் ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட். நிறைய வசனங்கள் இருக்கு, வெரி வெரி கிளியர். எனி தாட்ஸ் எனிபடி? ஓகே, இல்லைன்னா நம்ம டைம் லைன் ஒரு தடவை பார்த்துடலாமா? ஓகே,
So Jesus came, first coming, Holy Spirit came, சர்ச்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இப்போ அந்த டைமில் இருக்கிறோம். அண்ட் we are now reading about tribulation and great tribulation. ரெண்டு பீரியட் பற்றி படிச்சுட்டு வரோம். அதுக்கு எண்ட் ஆஃப் தட் திரும்ப there'll be lot of believers. சர்ச் இடையில ரேப்சர் ஆகும் இல்லையா? இது நம்மளோட பிலீஃப். ரேப்சர் பற்றி படிக்கும்போது இன்னும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் படிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இடையில இந்த 7 வருஷத்தில் நடுவில் நடக்கிறது தான் Satan is sent out, Antichrist is revealed, Antichrist acts like God, false prophet will make people to worship him. அதுதான் Great Tribulation period, right? Okay, அதான் abomination of desolation also. அதான் நடக்குது. பட் அதே 3.5 yearsல இஸ்ரேலுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அந்த 2 witnesses எக்ஸ்பெஷலி ஜெருசலேம்லே இது இவ்வளோ பயங்கரங்கள் நடக்கிற டைமில் இந்த 2 witnesses கடவுள் அனுப்பி வைக்கிறாரு அந்த ஜெருசலம் சிட்டியிலேருந்து பேசுறதுக்கு. ஸோ அவ்வளோ ரொம்ப பயங்கரம்னு நடக்கும் போதும் கடவுளுடைய மெசேஜ் கேரி பண்ணுறதுக்கு காட் இஸ் கீப்பிங் சம் பீப்புள் தேர். ஓகே, இது ரொம்ப கிளியராக வெறும் அந்த 3.5 years மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஓகே, எனி தாட்ஸ்பா? ஆல் ரைட். ஸோ நம்ம இது ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம் குயிக்காக. ஸோ ஐ வில் டூ திஸ் அண்ட் ஐ வில் க்ளோஸ் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டூ த டாபிக். அடுத்த டாபிக் பெரிய டாபிக். ஸோ வில் கீப் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டைம். ஸோ ஜீசஸ் கண்ணோட்டத்தில் ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் நடக்குது? ஜீசஸ் ஜானை பிக் பண்ணுறாரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. என்ன ப்ராஜெக்ட்? நான் சொல்ல போகிறேன் எண்ட் டைம்ஸ் காரியங்களெல்லாம் ரிவீல் பண்ணி இந்த புக்கை எழுது அப்படின்னு சொல்லி, அதுவும் யாருக்கு அனுப்ப சொல்கிறாரு? சர்ச்சுக்கு. ஸோ இட்ஸ் வெரி கிளியர், சர்ச்சுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க. சர்ச் எல்லாருக்கும் அவருக்கு விருப்பமான பாயிண்ட்ஸ் சர்ச்சில் என்னது, மாற வேண்டிய விஷயங்கள் என்னதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சாப்டர் 2 and 3ல சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் காட் இஸ் கிவிங். அண்ட் 4 and 5ல ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் அவருடைய ரூல் பண்ணுற அத்தாரிட்டி, தன்னுடைய டொமினியனை, ஏர்த்துடைய டொமினியனை அக்செப்ட் பண்ணி ஃபாதர் காட் கொடுக்குறாரு. ஜீசஸ் இஸ் டேக்கிங். அது நமக்கு விஷனில் எப்படி வருது? ஒரு ஸ்க்ரோல் எடுக்கிறது போல் வருது. ஓகே, அந்த ஸ்க்ரோலில் அக்செப்ட் பண்ணுறாரு. ஹீஸ் டேக்கிங் இட் ஃப்ரம் ஹெவன், த்ரோன் ரூமில் சர்ச் இருக்குது, எல்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த சினாரியோவும் பார்க்குறோம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஓப்பனிங் த சீல். அந்த ஒவ்வொரு சீல் அகெயின் இது எல்லாமே மனுஷருக்கு விளங்குறதுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கு இல்லையா? ஒரு ஸ்க்ரோல் மாதிரி, ஒவ்வொரு சீலை உடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த chapter 6 to 16ல we are looking at all the 7 seals and the trumpets and the bowls பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் நடக்க போகிறது என்னது? he has to rule. டொமினியன் தானே எடுத்திருக்காரு, அக்செப்ட் பண்ணிக்காரு, ஏர்த்தோட பத்திரம் எடுத்த மாதிரி. ஸோ முதல்ல க்ளீன் பண்ணணும்ல, அசுத்தத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு he wants to get into the role of ruling the creation. அதுதான் நெக்ஸ்ட் போர்ஷன். அந்த நெக்ஸ்ட் போர்ஷன் ஆக்சுவலாக எப்போ வருதுன்னா 19ல தான் வருது. ஓகே, அந்த ஃபைனலாக ஒரு கிளீனிங் ஒன்று நடக்கும். இப்போ வடிகட்டிக்கிட்டே இருக்காரு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட்? இன்னும் க்ளீனப் ஆரம்பிக்கல. இது அவர் பனிஷ் பண்ணி பாடம் டீச் பண்ணிகிட்டே வராரு. அதுதான் முடிஞ்சிருக்கு. ஃபைனல் கிளீனப் அந்த ஒரு வார் நடக்கணும் இல்லையா? அதான் அந்த ஆர்மகெடன் வார். ஸோ அந்த ஆர்மகெடன் வார் நடக்கணும். அது 19ல தான் நடக்க போகுது. அதுக்கு இடையில ஈவன் பைபிள் டாக்ஸ் அபவுட் சம்திங் மோர். ஜீசஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங் சம்திங் மோர். ஸோ அந்த சான்ஸ் எடுத்துகிட்டு ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பிளைனிங். வெவ்வேறு கண்ணோட்டங்களில், வெவ்வேறு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் நம்ம நடந்த விஷயங்களை படிக்க படிக்க இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஸோ 16ல் வி ரெட்டில் இந்த ஆர்மகெடனுக்கு ரெடி ஆகுதுன்ட்டு, பேட்டில் ரெடி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். தட் வி வில் லேர்ன் மோர். இன்னும் கிளாரிட்டியில் வரும் இன்னும் 17, 18ல். ஐ டோன்ட் திங்க் நம்ம நெக்ஸ்ட் டைமும் 17, 18 படிச்சுக்கிட மாட்டோம். ஐ ஸ்டில் வாண்ட் டு கண்டினியூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ ஸோ தேட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் வின் பேபிலோன்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற
17, 18 இன்னும் கொஞ்சம் விளங்கும். ஓகே ஓகே. எனிஒன் எனி தாட்ஸ்? இல்லைனா ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. இஃப் நத்திங், ஓகே. எப்னி இருக்கியா? எப்னி ப்ரே பண்ணுறியா? எப்னி அக்கா ப்ரே பண்ணுறியாடா? தேங்க்யூம்மா. பண்றேன்க்கா. Dear Lord Jesus, we thank you for this wonderful time of study, Lord, where we can get together, learn your word in depth, understand your thoughts, your desire for us, and the way you loved us, and the way you gave us hope and guide us through every day, Lord. We thank you for this study. We thank you for Akka and for the wonderful way you are using her to teach us all these truths, Lord. We thank you and praise you. We pray for each and every one of us here. Let your spirit work in us and guide us, and as we study, understand these things, and not only just understand but use it in our life, and bring glory and honor as we live our life each day, Lord. We thank you and praise you. In Jesus' precious name we pray. Amen. Amen. Thank you. Thank you, people.